இந்த நாட்களுமாய் கூட இன்றைக்கு பிறந்த குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. யாருக்காக ஜெபிக்க போறோம்? பிறந்த குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அதே போல சுகப்பிரசவம் கட்டளிடும்படியாகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு அநேக தாய்மார்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு தேவன் சுகப்பிரசவத்தை கட்டளையிடணும். அல்லேலூயா. ஆமென். அதாவது பிரசவம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது மரித்து பிழைக்கிற மாதிரி ஒரு காரியம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக பெண்கள் சுகப்பிரசவம் இல்லாம ஆபரேஷன் டெலிவரிலாம் இருக்கு. அது இன்னும் மோசம். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு பிறந்த குழந்தைகளுக்காக, பிறக்க போற குழந்தைகளுக்காக, தாய்மார்களுக்காக நம்ம கண்ணில் மூடி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே பிறந்த குழந்தைகளுக்காக, பிறக்கப்போற குழந்தைகளுக்காக, ஆண்டவரே இன்னைக்கு பிரசவத்தோடு இன்னைக்கு கத்தா வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் சுகப்பிரசவத்தை கட்டளிடுங்க. பிறந்த குழந்தைகளை ஆசீர்வதிங்க, பிறக்கப்போற குழந்தைகளை ஆசீர்வதிங்க. என் தேவ ஆவியான கரை இறங்கி பிள்ளையுடைய வாழ்க்கைகளை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் விசேஷ அபிஷேகம் அவர் மேல தங்கட்டும். ஆண்டவரே, தாயின் கருவிலை தோன்றும் முன்னே அறிந்தேன், முன்குறித்தின் வேறு பிரித்தேன், பரிசுத்தமாக்கினேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்ன தேவன் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு பிறக்கப்பெற குழந்தைகள் மேல வந்து தங்கி ஆசீர்வதியும் வேலைப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அதே போல வியாதியஸ்தர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். இந்த முக்கியமா பாத்தீங்கன்னா போதகர் ட்ரெடிபால் அண்ணா தெலுங்கு ஆந்திராவில் ஓசன்னா ஊழியங்கள்ல பாடல் பாடுகிற ஒரு தேவ மனுஷன். அந்த தேவ மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, டூ வீலர்ல போயிருக்கிறாரு. டூ வீலர்ல போகும்பொழுது இவர் தான் அந்த தேவ மனுஷன். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க. அப்ப அந்த டூ வீலர்ல போகும்போது பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு ரைட்ல போயிருக்கிறாரு, அந்த சென்டர் மீடியட்ல. அப்ப அது பஸ் இடிச்சுதா இல்லை இவர் போய் விட்டாருன்னு தெரியல. பட் அந்த பேக் வீலுக்கு முன்னாடி அவர் கீழே அந்த விழுந்து அங்க நிக்குது பாருங்க, அது கடியில அவர் மாட்டி இருக்கிறாரு. அவருடைய கால் அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சதை கட்டாயி உடைஞ்சிருக்கும். அவருடைய கால் இந்த பெட்ல படுத்துட்டு இருக்காரு பாருங்க, இந்த இடுப்பு கீழே ஒரு இமேஜ் தொடர் இருக்கு இல்லையா, அந்த பகுதி உடைஞ்சிருக்கு. அந்த முட்டிக்கு மேல அங்க ஒரு உடைஞ்சிருக்கு. இந்த கால் திருப்பி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. ஆமென். சோ அதற்காக அவர் பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கட்டளையிடணும். கர்த்தருக்காக ஓடி உழைக்கிற ஊழியர்கள் இன்றைக்கு பிசாசானவன் அந்த ஊழியர்களுடைய காலை டார்கெட் பண்ணியிருக்கிறான். அடுத்தது பாஸ்டர் பால் சந்துரு அவர்கள் சுகம் பெற நாம ஜெபிக்கணும். இந்த மனுஷன் சென்னையில ஒரு பிரான்ச் வச்சிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா விழுப்புரம் தாண்டி அங்க ஒரு பிரான்ச் வச்சிருக்கிறாரு. அவர் என்னுடைய நேஷனல் விஜிலன்ஸ் கவுன்சில் NGO அமைப்புல அவரு ஒரு பொறுப்பாளராக இருக்கிறாரு. அப்ப நல்லா மனுஷன் மாடு சட்டமா இருப்பாரு. இன்னைக்கு அவருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆளு ஒல்லியாகி மருத்துவமனையில் இருக்கிறதால அங்கே நேற்று போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்ப நாங்கள் போய் பார்த்தோம். இன்னைக்கு நல்லா ஓடி உழைக்கிற சென்னைக்கும் விழுப்புரம் எங்க இருக்கு. அதே போல ஒரு பாஸ்டர் காஞ்சிபுரம், சென்னையில் ஒரு சர்ச்சு, காஞ்சிபுரம் ஒரு சர்ச்சு, இன்னொரு பாஸ்டர் சென்னையில் ஒரு சர்ச்சு, மேல்மருத்துல ஒரு சர்ச்சு. இப்படியாக அநேக நபர்கள் ஊழியர்கள் அங்கங்க போய்கொண்டிருக்கிறாங்க.
அந்த அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் பாருங்க, அந்த பால்சந்தர் பாஸ்டர் கிட்ட ஜெபிக்கக்கூடிய நடுவில் இந்த சிவப்பு கலர் ஷர்ட் நின்று சிவப்பு கலர் ஷர்ட் ஜெபிக்கிறார் இல்லையா, அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசுடியான் பாஸ்டர். அவர் அப்படிதான் என்னாச்சுன்னா சின்ன கண்ணில் டஸ்ட் வந்திருக்கு, அதை துடைக்கிறதுக்கு ஏதோ எடுத்துருக்கிறாரு. டக்குன்னு என்னாச்சுன்னா ஆட்டோ பிரேக் பிடிச்சா நேராக அவர் ஹேண்டில் வந்து கையை போய் அப்படியே ஆட்டோ இடிச்சு அவர் கை வீக்கம். அதுக்கப்புறம் கால் ஊழத்துக்கு போயிட்டு இங்கே வரும்போது கால் ஸ்லிப் ஆகி கால் வீக்கம். அந்த சிவப்பு கலர் ஷர்ட் இருக்கா இல்லையா அவங்க. ஸோ கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தரும்படியாக நம்ம ஜெபிக்கணும். அதே போல நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய சகோதரி அஞ்சலிக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆராதனை முடிஞ்ச உடனேயும் பாஸ்டர்மா கூட சேர்ந்து 2-3 பேர் போயிட்டு அவங்களை விசாரிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வரீங்க. ஆமென். அதே போல நம்முடைய உறவினர்கள் குடும்பத்தினர்கள் இன்னைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இவர் தான் அந்த டெடி பால் அண்ணன். இவருக்காக நம்ம ஜெபிக்கணும். பால்சந்தர் பாஸ்டருக்காக ஜெபிக்கணும். அதே போல மருத்துவமனையில் நிறைய பேர் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஸ்லைட் பாருங்க. மருத்துவமனையில் நிறைய பேஷண்ட் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமென். நம்ம அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கட்டளையிடணும். அப்ப திக்கற்ற பிள்ளைகளையும் அநாதைகளையும் விசாரிக்கிற தேவன் வியாதிப்பட்டவர்கள் மேல தேவக்கரை இறங்கி கர்த்தர் தொட்டு சுகமாக்கணும். அல்லேலூயா. இவங்களுக்கு இவ்வளவு சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு. சில பேர் சொந்த பந்தம் இல்லாதவங்களாம் என்ன யார் வந்து பார்ப்பாங்க? அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று பார்க்கிறோம். அப்ப அவருடைய தழும்புகளால் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பெரியவர் முதல் சின்ன குழந்தை, பிஞ்சு குழந்தை பிறக்கும் போதே குழந்தைகளுக்கு வியாதி, ஹார்ட்ல ஓட்டையோட பிறக்கிறாங்க, வியாதியோட கிட்னி ப்ராப்ளத்தை பிறக்கிறாங்க. இப்படி அநேக பிரச்சனை. நீங்க போய் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் பாருங்க, ஐயோ அந்த படுற வேதனை ரொம்ப அதிகமா இருக்கும். அதே போல நம்ம திருச்சபையில சகோதரர் சசி, அவருக்கு ஃபைல்ஸ் ப்ராப்ளம். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கட்டளிடணும். அவங்க சசியோடைய மனைவியுடைய அம்மா, அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பரிபூர்ண சுகத்தை கட்டளிடணும். அதே போல ஹேமா சிஸ்டருக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கு. பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தை தேவன் கட்டளிடணும். இப்படி உங்களுடைய உறவினர்கள், அதே போல சுகுமாரன், இப்படி நம்மளுடைய உறவினர்கள் இருக்கிற மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். வியாதிஸ்தர்களுக்காக. அல்லேலூயா. அதே போல பாருங்க, சின்ன சின்ன குழந்தைங்களாம் எவ்வளவு கஷ்டம், பெரியவங்களாம தாங்கிடுறோம். சின்ன பிள்ளைங்களாம் தாங்குவாங்களா? சிறு பிள்ளைகள் கர்த்தர் தேவன் சுகத்தை கட்டணும். அப்ப மருத்துவமனையில் வியாதிஸ்தல இருக்கவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். பொன்மொழி இந்த மைக் எடுத்து அப்படி ஜெபம் பண்ணுங்க வியாதிஸ்தர்களுக்காக. ஆமென். அந்த ஃப்ரெடி அவர் பேர் வந்து சகோதரி அஞ்சலிக்காக, பாஸ்டர் பால்சந்தருக்காக, போதகர் டெடி பால் அண்ணா இவளுக்காக, அப்புறம் சொல்லப்பட்ட ஹேமா சிஸ்டர், சஸ் சிஸ்டர், திருச்சபையில் உற்றார் உறவினர்கள், மருத்துவமனைகள் எல்லாருமே கர்த்தர் சுகத்தை கட்டணும். நீ பண்ற ஜெபத்துல ஹீலிங் ஆகி சாட்சி சொல்லணும். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. நல்ல தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனாகிய ராஜா, உமக்கு நன்றி. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படியா தகப்பனே ஒரு விசியாக அப்பா தகப்பனார் சொன்ன ஒவ்வொரு பேர்களையும் உம்முடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற அப்பா. எப்பொழுது எளிய தகப்பனே அந்த பாகாலுக்கு முன்பாக தகப்பனே பலியிடும் பொழுது தகப்பனே சப்பா அக்கினியா இறங்கி வந்திரே சப்பா. அக்கினி இறங்கி வந்து அங்கிருந்த எல்லாத்தையும் சுட்டெரிச்சது போல இப்பொழுது ஆண்டவர் சொல்லப்பட்ட பேர்கள் ஆண்டவர் உங்க பலிபீடத்தில் படைக்கிறோம்ப்பா, படைக்கிறேன் ஏசப்பா. என் நாமத்து நிமித்தம் நீங்க எவைகளை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று நீங்க சொன்னீங்க அல்லவா? இப்பொழுது இந்த வேளையில தேவன் செய்யும்படியாக ஆண்டவரே சபையோடு சேர்ந்து நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, என் நாமத்து நிமித்தம் நீங்க எவைகளை
எவைகளை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க. சுகத்துக்காக ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. சொல்லப்பட்ட ஆண்டவரே ஊழியக்காரருக்காக, அஞ்சலி சிஸ்டருக்காக, ஏமாக்காக ஆண்டவரே சப்பா, இன்னும் சொல்லப்பட்ட ஊழியக்காரருக்காக, சசிக்காகவும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க மீது இப்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் இறங்கி ஒரு அற்புதம் செய்வீராக. வானம் திறக்கப்படுவதாக, சங்கிலிகள் அறுக்கப்படுவதாக, பிசாசின் தலை நசுக்கப்படுவதாக. ஒரு வல்லமை தேவன் அனுப்புவீராக. அப்பா, மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டீங்களே, இப்பொழுது அப்பா நீதிமான்கள் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற நீங்க தேவன். இப்போது மருத்துவமனையில் அப்பா உமக்காக ஊழியம் செய்து வந்த தகப்பன் இந்த போதகருக்கு நேராக எங்க கரத்தை உயர்த்தி ஜெபிக்கிறோம். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள், கர்த்தர் ஒரு வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தப்படுத்துங்கப்பா. 4 நாள் மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பின தேவன் இப்பொழுது அந்த உடைந்து போன எலும்புகள் உயிரடை செய்வீராகப்பா. உயிரடை செய்வீராகப்பா. அற்புதமா செய்வீராக. இன்றைக்கு ஆண்டவரே சப்பா ஒரு அற்புதத்தை கட்டளையிடுங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்த என் தேவன் இன்றைக்கு நீங்க உயிரோடு இருக்கிற என்பதை நாங்க விசுவாசிக்கிறோம். அற்புதத்தை, அதிசயத்தை நீங்க கட்டளையிடுங்கப்பா. நீங்க சொல்ல ஆகும், அதை கட்டளையிட்டா நிற்கும் தகப்பனே. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த கல்லின் மீது சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை சொன்னீங்களப்பா. அந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான்னு ஊழியக்காரன் மீது வைக்கிற அந்த கண்ணிகள் இப்போது அக்கினியால் சுட்டரிக்கிறோம்ப்பா. விசுவாசி பிள்ளைகள் மீது வைக்கிற அந்த பலவீனத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்துல கட்டி சுட்டரிக்கிறோம்ப்பா. தேவனோட வல்லமை இறங்கட்டும். என் தழும்புகளால் உன்னை சுகமாக்கும் என்று சொன்னது போல இப்போது சுகத்தை கட்டளையிடுங்க, சுகத்தை கட்டளையிடுங்க. என் நாமத்து நிமித்து எவைகளை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க கேட்டிருக்கோம், நீங்க செஞ்சதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியா ரட்சகம் சொன்னது போல நாங்க இங்க விசுவாசத்தோட ஜெபித்து இருக்கிறோம். பிணியாளியா இருக்கிறவர்களை நீங்க ரட்சத்திற்காக, சுகம் கொடுத்ததற்காக, பலம் கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. அதே போல வீடு வாசல் இல்லாதவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. வீடு வாசல் இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சில பேர் சொந்த இடம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கு. அப்ப சில பேருக்கு சொந்த இடம் கூட இல்லை. ஸோ அவங்களுக்கு சொந்த இடம் வாங்கி வீடு கட்டணும். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளையும் அநாதைகளையும் தேவன் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஸோ வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு தேவன் வீடுகளை கட்டித்தரணும். ஆமென். அதே போல தெரு ஓரங்களில் படுத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த KK நகர் டிப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, படுத்து தூங்கிறாங்க. வீடு வாசல் இல்லை அவங்களுக்குலாம். அதே போல் அங்கங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் 45 வருஷமா இருந்தாங்களாம், குடியிருந்தாங்களாம். அந்த குடியிருக்கிற பொழுது அரசாங்கம் என்ன ரீசனால வீடு எடுத்தாங்கன்னு தெரியல. இத்தனைக்கு கிராம பகுதியில், சிட்டி கூட கிடையாது. அவங்க பாவம் ஒவ்வொருத்தரும் கதறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதே போல தெரு ஓரங்களில் வியாபாரம் செய்கிறாங்க. இன்னைக்கு பணக்காரவங்க பெரிய பெரிய பில்டிங்ல வாங்கி கட்டி வியாபாரம் செஞ்சு அதுக்கு உண்டான பணத்தை நம்மகிட்ட தான் வாங்குறாங்க. ஆனால் அந்த தெரு ஓரங்களில், ரோடு ஓரங்களில் கடைகளை வைத்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் மாநகராட்சி வண்டியில் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் பார்த்தோம். எல்லாருக்குமே ஒரு வாழ்வாதாரத்தை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. இலவசங்களை கொடுத்து பிரயோஜனம் இல்லாம போறத காட்டிலும், அல்லேலூயா, எங்களுக்கு டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, 8000 ரூபாய் டோக்கனு இதெல்லாம் தேவையில்லை. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா, அது அரசாங்கத்திலையோ பிரைவேட்லேயோ அரசாங்கத்து மூலயமா ஒரு நிம்மதியான ஒரு வேலை வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஆமென். நல்ல அரசாங்கமே தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு
ஜியோ இன்னைக்கு வந்த நிறுவனம் இன்னைக்கு டாப்ல இருக்கு. ஏர்டெல் பிரைவேட்டு, ஜியோ பிரைவேட்டு, வோடஃபோன் பிரைவேட்டு, ஐடியா பிரைவேட், நிறைய வந்துச்சு. ஆனா ஜியோ வந்து இப்போ வந்து நிறுவனம் இன்னைக்கு டாப்ல இருக்கு. மற்ற நிறுவனம்லாம் காலி ஆயிடுச்சு. ஆனா அரசாங்கம் நடத்தக்கூடிய பிஎஸ்என்எல் இன்னைக்கு பேக்ல இருக்கு. அப்ப இன்னைக்கு அரசாங்கம் தான் இன்னைக்கு 5G 6G எல்லா ஜியும் கொடுக்கறது. அந்த ஜி பிஎஸ்என்எலுக்கு ஜி கொடுத்தா 5G கொடுத்தா இன்னைக்கு டாப்ல இருக்கும் பிஎஸ்என்எல் கம்பெனி இல்லையா? அதனால ஸோ அந்த வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு, வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு, தொழில் நிறுவனங்கள் நல்ல முன்னேற்றம் அடையணும், இதற்காக ஜெபிக்கணும். வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு அதே போல பியூலாவும் பார்த்தீங்கன்னா வீடு தேடினே இருக்கு, தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே நீ இந்த குறிப்புக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. மைக்கு கொடுங்க. வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு மைக்கில் ஜெபம் பண்ணுங்க. வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே போல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை தேவன் கொடுக்கணும். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா நூறே சொல்லப்பட்ட ஜெப குறிப்பு கர்த்தரில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சப்பா வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அன்னூரே தகப்பனே சப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே சப்பா. அப்பா அன்னூரே தகப்பனே, எத்தனையோ பேர் அன்னூரே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. அப்பா ரோட்டு ஓரத்தில் படுத்து கொண்டு இருக்கிறாங்க ராஜா. அப்பா தகப்பனே சப்பா, நீர் அன்னூரே தகப்பனே ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அவங்க வீடு வாசல் இல்லாதவங்க பிள்ளைங்களுக்காக ஆண்டவரே தகப்பனே சப்பா, வீடு வாசல் கொடுக்கப்படுற கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே சப்பா. ஆண்டவரே தகப்பனே சப்பா, அந்த ரோட்டு ஓரத்தில் ஆண்டவரே தகப்பனே சப்பா படுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சப்பா. அப்பா ஆண்டவரே தகப்பனே, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை ஆண்டவரே. அப்பா வீடு இல்லை தகப்பனே சப்பா. ஆண்டவரே தகப்பனே சப்பா, உங்களுக்கு ஒரு பிரவேசி இல்லை தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா தகப்பனே, நீர் ஆண்டு தகப்பனே சப்பா, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கட்டளையிடுங்க. அப்பா தங்க ஒரு வீடு ஆண்டவரே தகப்பனே சப்பா கொடுக்க போற கிருபைக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே தகப்பனே சப்பா, நைட் நேரத்துல அப்பா தகப்பனே இந்த குழந்தைங்களை போட்டு பத்துட்டு இருக்கும் போது தகப்பனே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே சப்பா. எல்லா விபச்சார காரங்களும் ஆண்டு தகப்பனே சப்பா அந்த பிள்ளைகளை தொடர ஆண்டு தகப்பனே சப்பா ஒரு பாதுகாப்பு கட்டளை இடுங்க. அப்பா ஆண்டவரே தகப்பனே சப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே சப்பா. அப்பா அவங்க துணி மாற்றவும் குளிக்கவும் ஆண்டு தகப்பனே சப்பா, ஆண்டு தகப்பனே அவங்க தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க ராஜா. அப்பா தகப்பனே சப்பா, அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்குறாங்க சப்பா. அப்பா குழந்தைகள் கடத்தப்படுறாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே சப்பா. நீங்க ஆண்டவரே தகப்பனே சப்பா சொன்னபடி நீங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே தகப்பனே, வீடு வாசல் இல்லாத பிள்ளைங்களுக்கு வீடு வாசல் தருவேன் என்று சொன்னீங்களே ராஜா. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்படியே நீங்க கட்டளை இடுங்க. அப்பா தகப்பனே, ஒரு பிள்ளைகளை கட்டளை இடுங்க ராஜா. வாலிப பிள்ளைகளை பாதுகாக்குங்க ஆண்டவரே தகப்பனே சப்பா. எவனும் வந்து கை போடாதபடிக்கு நீ பாதுகாக்குங்க ராஜா. குழந்தைகள் மேல கை போடாதபடிக்கு பாதுகாக்குங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே தகப்பனே சப்பா, முதியோர்களை ஒப்பு கொடுக்கிறாங்க சப்பா. அப்பா ஆண்டவரே, வீடு இல்லாத இருக்கிறாங்க தகப்பனே சப்பா. எல்லா முதியோர்களும் அப்பா நீங்க ஆண்டவரே தகப்பனே இறங்கி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே தகப்பனே சப்பா, வேலை இல்லாத பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே சப்பா. படிச்சுட்டு வேலை இல்லாத அப்பா தகப்பனே சப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இதோ வேலை கிடைக்கட்டும்பா செய்யற வந்து தகப்பனே ராஜா. அப்பா தகப்பனே, நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை நீங்க கொடுக்க போற கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே தகப்பனே சப்பா, ஏழை பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே தகப்பனே சப்பா நல்ல ஒரு வேலையை தாங்க. அப்பா தகப்பனே சப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே சப்பா, கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வேலையை தாங்க. அப்பா கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிங்க. அப்பா தகப்பனே சப்பா, அவங்க அன்றாட வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே தகப்பனே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா சாட்சியா நிறுத்துவீராக ராஜா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களும் வந்து திருச்சபையில வந்து அந்த தகப்பனே சாட்சி சொல்ல அப்பா கிருபை தருவீராக ராஜா. அந்த தகப்பனே சப்பா, வீடு இல்லாத பிள்ளைங்களுக்கு வீட்டை கொடுத்தேன்னு சாட்சி சொல்ல கிருபை தருவீராக ராஜா. அந்த தகப்பனே சப்பா, அப்படியே முதலமைச்சர் சொன்னபடி அந்த தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் வீடு வாசலை கொடுக்க போற கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனே சப்பா, நீங்க கட்டளை இடுங்க.
அப்பா நீங்க கட்டளை இடுங்க ராஜா, நீங்க சொன்ன வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. அப்படியே நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. அதே போல நிதித்துறைக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்போ ஃபினான்ஸ் பட்ஜெட், மழைக்கால பட்ஜெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. எப்படி தமிழ்நாடும் ஃபினான்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அந்த நிதிகளை அவங்க அமைக்கணும். அல்லேலூயா. அதனால நிதித்துறைக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு வச்சுக்கோங்களேன். அவரு டேக்ஸ் வாங்குறாரு, டேக்ஸ் கட்டுறாரு. இது அரசாங்கம் நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அவருக்கு டேக்ஸ் கிடையாது. இப்போ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, அவருக்கு டேக்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா 10,000 ரூபாய் இன்ட்டு 12 மாதம் 1,20,000 ரூபாய் தான். சில பேர் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க இன்ட்டு 12 மாதம் 12 லட்சம். அப்போ அவர் வருமான வரி செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு இல்லைங்களா? இப்போ 50,000 ரூபாய் வாங்குறாரு. அப்போ அவரு ஒரு 5 லட்சம் மேலே ஒரு இன்கம் வாங்குவார். அவரும் ஒரு வரி செலுத்தக்கூடிய நபராக இருக்கிறாரு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் வாங்குற ஒரு மனுஷன் வரி கட்டுறாரு வச்சுவிடுங்களேன். ஆல்ரெடி சம்பளத்தை வரி கட்டிடுறாரு. இப்போ பெட்ரோல் போடும்போது ஒரு வரி 10,000 ரூபாயில ஒரு 10% வரி எடுக்கிறாங்க வச்சுங்களேன். மீதி 9,000 ரூபாய் இருக்கு. 9,000 ரூபாயில வீட்டு வாடகை கட்டணும், குடும்பத்துக்கு சாப்பாடுக்கு எடுத்து வைக்கணும், ஹாஸ்பிட்டல் செலவு அது இதுக்கு எடுத்து வைக்கணும் இல்லையா, மருத்துவ செலவுக்கு இருக்கு. அப்போ குடும்ப செலவு இல்லையா, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காய்கறி அரிசி வாங்கணும், வாடகை கட்டணும், ஈவி பில் கட்டணும், மருத்துவ செலவு இருக்குது, அப்புறம் ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் செலவுக்கு ஒரு மாதத்துக்கு பட்ஜெட் எடுத்து வச்சா கூட அவர் வாங்குகிற பொருளில் பெட்ரோல் இன்றைக்கி டேக்ஸ் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்றைக்கி 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் விற்கிறாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு வரக்கூடிய பெட்ரோல் லாபத்தோடு விற்றா கூட 60 ரூபா விற்கலாம். ஆனால் 100 ரூபாய்க்கு விற்க 40 ரூபா கிட்டத்தட்ட இப்படி வரியாக போயிட்டு இருக்கு. அப்போ வாங்கின வருமானத்தை வரி கட்டுறாங்க, இப்படி பொருட்கள் வாங்கும் போதும் வரி கட்டுறாங்க. இது வரி சுமையாக இருக்கு இல்லையா? அதனால இப்பேற்பட்ட வரி சுமைகளாக இருக்கக்கூடாது. அதனால பர்ஃபெக்டான ஒரு பட்ஜெட்டு கொண்டு வரணும் அரசாங்கம். அல்லேலூயா. அதே போல் ஒயின் ஷாப்பு சேல்ஸ்னால அதிக வருமானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் இன்னைக்கு அந்த பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரணும். இப்போ கலர் கலராக ஏதோ இது செய்கிறாங்க ஒயின் ஷாப்பை, வேறு ஏதோ ஸ்கீம்லெஸ் ஃபுட்டு இந்த ஒயின்லாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஆரம்பிக்க போகிறாங்க. என்னன்னு தெரியல. என்ன போது 100% மது ஸ்டாப் பண்ணனாங்க. ஒரு போதை குட்காவா ஏதோ தெரியல, ஒரு தம்பி கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தெரியும், அவனை அடித்து செத்து போயிட்டான். அவன் லாக்அப் டெத்து. எதுக்காக? குட்காவா என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன பொருள் வித்தாங்கன்னு? குட்கா ஆன்சர் வச்சு விடுங்களேன். அப்ப சரக்கு விற்கிறாங்களா அவங்களாம் என்ன பண்றது? சரக்கு மட்டும் போதை இல்லையா? அதுல குடும்பம் இல்லையா? ஒரு கணவன் போதையில பேன்சிப் எடுத்து ஒரு மனைவி தலையிலே ஒரே குத்துறான். போதை தலைக்கு ஏறி மண்டை கிறுக்கு பிடிச்சிச்சு போல இருக்கு. அவனை குத்துறான், அவன் மண்ணில் குத்திக்க வேண்டியதானே. உன்னை போல பிற நேசி அப்படின்னா தெரியல. இன்னைக்கு எப்படி சொல்லுவாங்க, காதலிக்கும் போது அப்படியே அன்பு செலுத்துறது, உருகி உருகி காதலிக்கிறது. அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த பொண்ணை பார்த்தா அப்படியே கசப்பா இருக்கும். ஸோ இந்த மதுபானம் முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும். ஆமென். அதே போல வயதானவர்கள் பென்ஷன்களுக்காக ஜெபிக்கணும். நிறைய பேர் இந்த மாதம் உதவித்தொகை வருது, அதுக்கப்புறம் விதவை பணம் வருது, அவங்களாம் சரியாக வரணும். அல்லேலூயா. அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதே போல எலினோ அங்கங்கே பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள், வெப்பநிலை அதிகமாக இருக்குது. அரியலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், நாமக்கல், திண்டுக்கல், திருச்சி, பெரம்பலூர்,
ராமநாதபுரம், நீலகிரி, விருதுநகர் இதெல்லாம் அந்த வெப்பம் அதிகமாக இருக்குமா. ஸோ இந்த பாதிப்பெல்லாம் வராதபடி தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போல தேச விடுதலைக்காக ஜெபிக்கணும். தமிழகத்தில் காலநிலை மாற்றம் உண்டாகாமல் இருக்க, அதே போல விவசாய பாதிப்புகள் உண்டாகாமல் இருக்க, பருவ காலங்களில் மழை சரியாக பொழிய, பாதிக்கப்படும் 12 மாவட்டங்கள் மற்றும் தமிழகம் முழுவதும் நம்முடைய தேவனுடைய கரத்தினால் முற்றிலும் பாதுகாக்கப்பட, அதே போல தண்ணீரை சேமிக்க வேண்டிய ஞானம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். மழை தண்ணீர் அப்படியே வருது, நேராக வீட்டு பக்கத்தில் நல்ல பள்ள நோண்டி வர தண்ணியை பூமிக்கு நேராக அனுப்புங்க. சாக்கடைக்கு நேராக கடலுக்கு போகிற மாதிரி அனுப்பாதீங்க, நேராக பூமிக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் சொட்டு நீர் பாசன முறை உபயோகிக்க வேண்டும். வறட்சியை தாங்கும் பயிர்களை விவசாயம் செய்திட வேண்டும். அந்த மரத்தை காட்டுங்க. வறட்சி வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி மரங்களை வளர்க்கும் பொழுது என்ன செய்யணும்? செழித்தோங்கி வளரும். நம்ம கிரவுண்ட் எதிர்க்க அப்படி தான் என்ன பண்ணிட்டானுங்க, ஃபுல்லாக ஜேசிபி வீடு கட்டப்போன்னு சொல்லிட்டு இருக்க மற்றெல்லாம் வெட்டி போட்டானுங்க. எனக்கு வயிறாக இருந்துச்சு, அடா பாவீங்களா இப்படி பண்ணுறீங்களே சொல்லிட்டு அது போராடி நாங்கள் மேற்கொண்டு அந்த இடத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய மரத்தை வச்சோம். நாங்கள் இன்றைக்கி பாருங்கள் அழகாக வச்சுருக்க பாருங்கள். நான் வச்ச மரங்கள், அதெல்லாம் நம்மளோட பிள்ளைங்க வச்ச மரங்கள். அல்லேலூயா. காருக்கு பக்கத்தில் இருக்க வச்ச மரம், காவியா பாஸ்டா மரம் செஞ்சு வச்ச மரம், இங்கே இருக்க மரம் நான் வச்ச மரம், இப்படி நிறைய வச்ச மரங்கள்லாம் இருக்குது. அல்லேலூயா. சில பேர் வச்ச மரம்லாம் காணாம போச்சு, தோத்துறோம். ஸோ இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஆமென். கல்வி பாதிக்கப்படுது, குழந்தைங்க அடிமையிலாக்கப்படுறாங்க, கடன் பிரச்சனை, மனநலம் பாதிக்கப்படுறாங்க குழந்தைங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை, பெண்களை கெடுக்கிற கெட்ட நபர்களாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? அது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்கள போய் கெடுத்து கர்ப்பமாக்கியிருக்காங்க. அதே போல இள வயதில் கர்ப்பம், படிக்கிற வயசுல கர்ப்பம், தவறான பழக்கத்தினால கர்ப்பம், தவறான உறவு முறையினால கர்ப்பம், இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். வன்முறை அபாயம். சின்ன சின்ன பெண்களை பார்த்தா காம கொடூர்களுக்கு என்ன ஆசை வருதுன்னு தெரியல, அதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால இந்த குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். குழந்தை திருமணம், அடிமைத்தனங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. ஸோ இந்த ஜெப குறிப்பெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அனைத்து பெற்றோர்களும் திருமணம் சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும். பெண்களுக்கு இப்போ 21 வயது. சில பேர் பிஞ்சிலேயே முத்துன தேங்காய் மாதிரி பண்றாங்க. பிஞ்சிலே காதலிக்கிறது. 21 வயசு திருமண வயது இருக்கு இல்லையா? நிறைய பேர் 28 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் பண்ணாம இருக்கிறாங்க. சில பேர் 40 வயசு ஆகுது, 50 வயசு ஆகுது, இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கல, சில பேர் பொண்ணு கிடைக்கல இல்லையா? ஸோ அதில் ஏற்ற வயது இருக்கணும். அல்லேலூயா. அனைத்து பிள்ளைகளுக்கும் சரியான கல்வி கிடைக்கணும். பெற்றோர்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். படிக்கிற பிள்ளைங்க ராங் டச்சு, குட் டச்சு எதுன்னு சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு இல்லையா? அதே போல காதல் திருமணம் மற்றும் ஓடிப்போய் திருமணம் செய்தல், கலப்பு திருமணம் செய்ததால் பிரச்சனைகள் ஏற்படுது. அவன் வெட்டி சாய்க்கிறான். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு அம்சங்கள் மாற வேண்டும். அதே போல இன்னைக்கு பெண்களுக்காக ஒரு சிறப்பு அதிரடிப்படையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏதாச்சும் பிரச்சனையா உடனே கால் பண்ணுங்க, பெண்கள் அதிரடிப்படை வர உங்களுக்கு. நான் சாதனை ஆள் கிடையாதுடா, எனக்கு பின்னால் ஒரு படையே இருக்கு. எப்படி சொல்லலாம்? எனக்கு பின்னால சிங்க பெண்கள் படையே இருக்கு அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. பயப்படவே கூடாது. அதே போல் எஸ்ஓபி ஆப்னு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒன்றுனா அதை போட்டிங்கன்னா உங்கள் லைவ் லொக்கேஷன் கரெக்டாக வந்துட்டு ஸ்பாட்டில் நிற்பானுங்க. எவனா பொறுக்கி பசங்க வந்தாங்கன்னா அப்படியே சிங்கப்படைகள் வந்து அந்த பொறுக்கி பசங்க பொறுக்கின்னு போயிடுவாங்க. அப்புறம் கீழே விழுந்து கை கால் கட்டு போட்டு வருவாங்க. கீழே விழுந்தா கை ஒன்று கால் உடஞ்சதுன்னு. பயப்படாதீங்க. அல்லேலூயா. இந்த நாட்களை கழிவுல கூட விட மாட்டானுங்க திருட்டு பசங்க. ஆமென். அதே போல ஜாதி, சமயம், பராமரிப்பு,
பழக்க வழக்கங்கள் மாறணும். அல்லேலூயா, ஆமென். அமெரிக்கால ஏதாவது ஜாதி இருக்குதா? சிங்கப்பூர்ல ஏதாவது ஜாதி இருக்குதா? ஃபாரின் கண்ட்ரி எல்லாருமே சமம் தான். ஆண்டவர் படைத்த படைப்புகள் சமம், ஈக்குவாலிட்டி தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி இருக்கும்போது இந்தியாவில் மட்டும் 1008 ஜாதி. எல்லாருக்கும் ஜாதினால நாங்கள் அவங்களுக்கு கல்வி சலுகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, கல்வி இலவசமாக மாத்திரு, ஜாதியை தூக்கி போட்டுரு. எல்லாருக்கும் சமக்கல்வி, இலவச கல்வி. அரசாங்கம் 100% நடத்தணும் இலவச கல்வி. ஆமென். அப்ப ஜாதி அடிப்படையில் கொடுக்கணும் அவசியம் இல்லைல்ல. மார்க் அடிப்படையில் நல்லா முன்னேறணும். கிராமத்துல இருந்து ஒரு பையன் வரான், படிக்கிறான், எல்லாருக்கும் நல்லா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டி கொடுங்க. எஜுகேஷன்ல எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, படிக்கட்டும் பிள்ளைங்க. அல்லேலூயா. நல்லா படிக்கணும். நீட் எக்ஸாம் எழுதுறீங்களா, அதில் பாஸ் பண்ணி வரட்டும். ஏன்னா அதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. ஏன் அப்படின்னா, சில பேர் சீட்டை கூட துட்டுக்கு விற்கிற கும்பல், அதான் நீட்டை வச்சு அதை கட் பண்ணாங்க. அதனால் நீட்டு சரியா தவறா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் இருந்தாலும் நீட்டு வந்து லஞ்சம், சீட்டை விற்கிற காரியங்கள் தடுக்கப்படுது. அல்லேலூயா. அதே போல வறுமை மற்றும் பண பற்றாக்குறை சரி செய்யப்பட வேண்டும். முதியோர்கள் மற்றும் மத தலைவர்களின் சரியான ஆலோசனையை கேட்க வேண்டும். மதத்துக்கு ஒரு தலைவர். எதுக்குங்க மதத்துக்கு ஒரு தலைவர்? அல்லேலூயா, ஆமென். சோ இந்திய தேசம் ஒரு மத சார்பற்ற ஒரு தேசம். அல்லேலூயா. அவரவர் தெய்வங்களை வணங்குவதற்கு, ஆராதிப்பதற்கு, அறிவிப்பதற்கு என்ன தம்பி, என்ன வேணும்? அறிவிப்பதற்கு சுதந்திரம் இருக்கு. அல்லேலூயா. அந்த இதுக்காக நம்ம இந்த சொல்லப்பட்ட ஜப குறிப்புகளுக்காக தேவனை சோதரிப்போமா? சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, நிதித்துறைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஓய்வுதலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே இந்த உதவி கிடைக்கிற உதவி செய்யுங்க. எலினோ ஆண்டவரே, இந்த வெப்ப காரியத்தினால் மக்கள் இந்த மாவட்டங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, தேச விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாடு இயற்கை சூழ்நிலை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குழந்தை திருமணங்கள் ஆண்டவரே, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. ஆண்டவரே, விபச்சார மயக்கத்தில் இருக்க மக்களை விடுதலையாக்குங்க. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சிறு வயதிலே அப்பா அந்த குழந்தைகள் திருமணம் செய்யப்படுறாங்க, கர்ப்பமாக்கப்படுற அந்த சூழ்நிலை எடுத்துப்படுங்க. ஆண்டவரே அப்பா, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஆண்டவரே, குழந்தை திருமண காரியங்களை அடிமைத்தனம் எடுத்துப்படுங்க. அப்பா, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, சொல்லப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாம் ஒப்புவிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்வீராக. அதே போல இயேசு நாம் ஜெபிக்கிறோம் அப்பா பிதாவே, ஆமென். அதே போல இந்த குழந்தைகள் பாக்கியத்திற்காக நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஆமென், நிறைய வாக்குத்த வசனங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஆமென். குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பு தம்பதிகள் சொல்லப்படுகிற வார்த்தைகளை என்னோடு கூட சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 127:3. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆதியாகமம் 30:22. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். 1 சாமுவேல் 1:27. இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு கட்டளையிட்டார். அன்னால் தன் குழந்தைக்காக சாமுவேலை பெற்றெடுத்த பிறகு கூறிய வார்த்தை இது. யாத்திராகமம் 23:26. நான் உன் தேசத்திலே கர்ப்பம் விடுகிறதும் மலடி இருப்பதும் இல்லை, உன் நாட்களின் தொகையை நிறைவாக்குவேன். அதே போல சங்கீதம் 113:9. மலடியை சிசுக்களின் சந்தோஷமுள்ள தாயாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார், கர்த்தரை துதியுங்கள். ஆமென். அதே போல சகோதரி ரோஸ்லினுக்காக, மகள் காவ்யா தீபக்காக, கலா எப்சிக்காக, ஸ்வேதா பிரின்ஸிக்காக, மோனிஷாக்காக, பியூரா ராபின்சனுக்காக, பிரிஸ்கில்லாக்காக, சகோதரி மல்லிகாக்காக, வினிதா கெவின்காக, திருமதி செல்வாக்காக. ஸோ இந்த பிள்ளைகளுக்காக இன்னும் எத்தனையோ நபர்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஜெபிக்கணும். அதே போல் கணவன்மார்கள் உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஈசாக்கு ஜெபத்தினாலே ரெபேக்கால் கருவுற்று எத்தனை பிள்ளையை பெற்றெடுத்தாங்க? இரட்டையர்கள் பெற்றெடுத்தாங்க. அப்போ என்ன செய்யணும்? யார் ஜெபிக்கணும்? கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறீங்களா?
ஜெபிப்பீங்களா? டெய்லியும் 1 மணி நேரம் என்ன செய்யணும்? உங்க மனைவிக்காக ஜெபிக்கணும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க மனைவிக்காக, பிள்ளை பேருக்காக இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி நீங்க ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரிமார்கள் கர்ப்பம் தரிக்கும்படியாக நீங்க ஜெபிப்பதற்கு இந்த வசனங்களை சொல்லி தேவ சமூகத்தை வந்து அன்னால் ஜெபம் பண்ணாங்க. சேனைகளின் கர்த்தாவே யெகோவா சபையோத், நீங்க சேனையா இருக்கிறீங்க, நான் ஒரு புல்ல பூச்சி கூட இல்லை. சிசுக்கள் சொன்னார் இல்லைங்களா? ஆண்டவரே, இந்த சிசுவை என் வயிற்றுக்குள்ள வைங்க. தாயின் கவலை தோன்றும் முன்னே அறிந்தேன், முன்குறித்தேன், வேறு பிரித்தேன், பரிசுத்தமாக்கிறேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன்னு சொன்னீங்களப்பா. எனக்கு வைத்திருக்க கருவை உருவாக்கி தாரோ என்று சொல்லி தேவ சமூகத்துல ஆண்டவர்கிட்ட உரிமையோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. விசுவாசோட ஜெபிக்கணும். அற்புதம் அதிசயங்களை கர்த்தர் காண செய்வார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் அதிசயமான காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அப்படியே குழந்தை பாக்கியத்திற்காக அல்லேலூயா அப்படி நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ரீகா பாலா ஹனதகா பாலா கிரதகலதரடகலதுரிபி அந்தரடலபோ ஷகபலந்துரிபி அந்தரடலபோ. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த வேளை குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, யாரெல்லாம் பிள்ளை இல்லாமல் இருக்கிறார்களோ, ஆண்டவரே, திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகி காத்து கொண்டு இருக்கிறார்களோ, இப்போதே அவர்கள் மேலே கடாட்சி தருளுங்க. உங்க கரை இறங்குவதாக, தேவனுடைய கரை இறங்குவதாக, புத்திர சுவிகாரத்தால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களாக விசுவாசிகளாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே மலட்டு கற்பங்கள் ஆண்டவரே பிள்ளை தாட்சினால நிரப்புவீராக. மலட்டு கற்பங்கள் இனி உன் தேசத்திலே மலட்டு இருப்பதில்லை என்று சொன்னீங்களப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இப்போது மலட்டு கற்பங்கள்லாம் கர்ப்பம் தரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைங்க ஆண்டவரே கர்ப்பம் தரிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்போது தெய்வீக வல்லமை, சுகப்படுத்துகிற வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே கரு உருவாக்குகிற என் உருவாக்க சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே அப்பா, பிள்ளை இல்லாத தம்பதிகளுக்கு பிள்ளை பாக்கியத்தை தருவீராக, சாட்சிகளாக நிறுத்துவீராக. நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல உங்களை தேவைகள், காரியங்கள் எல்லாமே இருக்கும், ஜெப குறிப்பு எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா காரியத்துக்காக அப்படி தேவனை சோதரிப்போமா? சோத்ரம் 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 சோத்ரம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். இப்போது கூட அடுத்தது நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை இங்கு ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதாவது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன். சரி, பிஸ்னஸ் பண்ணோன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து எப்பவுமே ரிஸ்காக இருக்கும்போது தான் இறங்கி வேலை பார்ப்பாங்க. நானும் அப்படி தான் இறங்கி வேலை பார்த்தேன். பட் ஆனால் சில தீய சக்திகள் அதுக்கு உடன்பட விடலை. அதனால சரி, கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு ஜெபம் பண்ணேன். அப்புறம் வேலைக்கும் நான் இன்னொரு வேலைக்கும் பார்க்கணுன்னு பிளான் பண்ணேன். நான் வேலை எப்படி தேடினேன் அப்படின்னா, வேலையும் பார்க்கணும், நான் பிஸ்னஸும் பண்ணணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். சும்மா யதார்த்தமாக ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற ஓனர் வந்து ஆல்ரெடி நான் அடி வாங்கின மாதிரி நிறைய அடி வாங்கியிருக்காரு போல இருக்கு. அவர் கம்பெனியில் வந்து நீங்கள் கேள்விப்படாத வித்தியாசமான விஷயம்லாம் இருந்தது. 10 மணிக்கு தான் ஆஃபீஸு, 6:30 மணி 7 மணி 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஆஃபீஸு. ஆனால் 7 மணி வரைக்கும் விட மாட்டாங்க, 7 மணிக்கு மேலேயும் வைக்க மாட்டாங்க, 6:30 மணிக்கெலாம் அனுப்பிச்சிடுவாங்க. அதுவும் இல்லாமல் எந்த ஆஃபீஸ்லையுமே வந்து மதியானம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா, வேலை எமர்ஜென்சி வேலை இருந்ததுன்னா அந்த வேலையை பாருங்கள் அப்புறம் லஞ்சுக்கு போகலான்னு தான் சொல்லுவாங்க எல்லா ஆஃபீஸ்லேயும். ஆனால் இங்கே வந்து லஞ்சு சாப்பிட்டு அப்புறம் வேலை பாருங்கள் அப்படின்றாங்க. அதுவே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எந்த கம்பெனிலையும் வந்து வேலையை பார்த்துட்டு தான் நீங்கள் பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் லஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது.
அதுக்கப்புறம் ஓனர் வந்து நேற்று என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு பிஸ்னஸ் ஆர்டர் பிடிச்சி கொடுங்க, எனக்கு பிஸ்னஸ் ஆர்டர் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா 50% உங்களுக்கு தரேன்னு சொன்னார். 50% அப்படின்றது அவருக்கு லாபம் 1 லட்ச ரூபாய் வந்ததுன்னா 50,000 ரூபாய் எனக்கு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கணக்கு. அது வந்து எந்த கம்பெனிலையும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க 50%. அது தேவன் வந்து அது நேற்று நான் நினச்சிட்டே இருந்தேன், எனக்கு ஒரு பாரம் இருந்தது, இந்த மாதிரி நம்ம இந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ணுறது, பெருசாக சம்பாதிக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவராக மதியானம் கூப்பிட்டு என்னை இந்த மாதிரி சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் பண்ணுற பிஸ்னஸையும் சேர்த்து அதையும் சேர்த்து பண்ணும்போது இன்னும் அதிகமான லாபம் வந்து கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இன்னும் குடும்பத்துக்காகவும் சபைக்காக தான் மெயினாக வந்து அந்த காசில் நான் செலவு பண்ணணுன்னு பொறுத்துன்னு வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு எவ்வளோ ஆர்டர் கிடைக்குதோ அது சபைக்கு தான் நான் கொடுப்பேன். கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து லைலா காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் அந்த கணக்கில் வந்து எனக்கு ரொம்ப இடிக்குது. என்னால் கணக்கு பண்ணவே முடியல. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் அரிணிகிட்ட தான் எடுத்து வந்து கொடுப்பேன். நான் டோட்டல் பண்ணி போட்டுருவேன். அது வந்து செக் பண்ணி அவள் பென்னில் போடுவாள், நான் பென்சிலில் போடுவாள், அவள் பென்னில் போடுவாள். இப்படியே தான் இருந்தது. ஆனாலும் வந்து ஒரு நாள் அந்த அவள் போட முடியல. 11ஆம் தேதி 70,000க்கு மேலே 70,000 மக்கள் வந்திருந்தாங்க வேலைக்காக. அன்றைக்கி நல்ல சேலு. என்னால் கணக்கு பண்ணவே முடியல, டோட்டல் பண்ணவும் முடியல. அன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா அந்த 4,520 ரூபாய் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது ஜிபேயில் போச்சா கேஷில் போச்சான்னு தெரியாது. கேஷ் ஆனால் கரெக்டாக கொடுத்துட்டேன். நான் ஜிபேயில் தான் போயிருக்குன்ற ஒரு நம்பிக்கை அம்மாட்ட சொன்னேன், ஸ்வேதா சிஸ்டர்கிட்ட சொன்னேன். எனக்கு வந்து இந்த காசு நீங்கள் ஜிபேயில் இல்லைன்னா நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்சார்ஜ். அப்போ எஸ்டர் லிடியா மேடம் அவங்க வந்து சொன்னாங்க, நீ ஜெபம் பண்ணுமா, ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பவுமே வந்து வெக்கப்பட மாட்டாங்க, நீ ஜெபம் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னாங்க. அம்மாவும் அதான் சொன்னாங்க, எனக்காக ஜெபம் பண்ணாங்க. நேற்று 11ஆம் தேதி மிஸ் பண்ண காசு நேற்று 17ஆம் தேதி தான் எனக்கு வந்து ஜிபேயில் வந்துடுச்சு, நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி. எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, கணக்கில் மிஸ் பண்ணக்கூடாது. ஏசப்பாவுக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னன்னா இந்த மாதத்தில் வந்து நான் வண்டி சர்வீஸ் பண்ணி 3 மாதம் ஆகிடுச்சு. நடுவில் வந்து அண்ணங்கிட்ட தம்பிக்கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன் ஆஃபீஸில், 3 மாதம் ஆகிடுச்சு நான் வண்டியில் ஆயில் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்து சீரியஸாக எடுத்துக்கலப்ப, உங்கள் வண்டிலாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு வாரமாக எனக்கு டிஸ்டர்பாக இருந்தது வண்டி. ஏன்னா ஆயில் அதை மாற்றலை இல்லை சர்வீஸ் சரியாக பண்ணலாம், சில ப்ராப்ளம்லாம் கொடுக்கும். நான் சொல்லிட்டு இருந்தேன், கேட்கவே இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், இப்போ செக் பண்ணாமல் நீங்கள் போனேன்னா அதுக்கப்புறம் பேசவே மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணுங்கன்னு திட்டிட்டு நான் போயிட்டேன். அப்புறமா சிவானண்ணா எவ்வியும் போயிட்டு செக் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க. வரும்பொழுது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, சைலன்சரில் வந்து ஒரு பெண்டு மாதிரி ஒன்று வரும், அது அட்டாச்மெண்ட் பண்ணுறதுல அதில் ஒரு பெரிய போல்டு ஒன்று வரும், அது கட்டாயி உடஞ்சிருக்கு. அது எப்போ உடஞ்சிது என்ன ஆச்சுன்னு தெரியல. வண்டி இப்போ போகிற ஒரு 40-50 போகிற ஸ்பீட்லேயே எந்த இடத்துல ஏறி இறங்கும் பொழுது அந்த சைலன்சர் பெண்டு உடஞ்சி கீழே விழணும் தெரியாது. விழுந்துடுச்சுன்னா யார் அது நடுவில் ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும். இன்னொன்று அது ரெடி பண்ணணும் அப்படின்னா அது செலவு ரொம்ப ஓவராக இருக்கும். இது பார்த்து சொன்னதுமே எனக்கு ஒன்றுமே புரியல. வண்டியில் ஏதாவது சின்ன விஷயம் நடந்தாலே அது ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்கும். இது என்னன்னா சொல்கிறது, இதுக்கு தான் சொல்கிறது, நீ இப்போது எப்போ கட்டாச்சுன்னு தெரியல, இன்னும் கவனிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அண்ணனுங்க திட்டிட்டு இருந்தாங்க. நான் கண்டுக்கலை. அப்புறம் அண்ணனுங்க என்ன பண்ணாங்க, அடுத்த நாளுமே அந்த சைலன்ஸ் எல்லாமே கழட்டி வெல்டிங் பண்ணுற கடைக்கு எடுத்து அனுப்பிட்டு அது ஒரு சார் தான் கொண்டு போனால் அது எவ்வளோ ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போல்டு பெரிய போல்டு வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்தா ஸ்டாக்கு கிடையாது. மறுபடியும் அது வாங்கிட்டு வர சொல்லி அந்த போல்டு ஃபிட் பண்ணிவிட்டு அது எனக்கு சர்வீஸ் பண்ணிவிட்டு மறாவது நாள் என்ன பண்ணாங்க, வண்டி சர்வீஸ்க்கு விட்டு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ₹1 கூட ஆண்டவர் வந்து செலவில்லாமல் கத்தருக்கு நேர்த்து நடத்து முடிச்சு கொடுத்தாரு. ஏன்னா அந்த பெண்டு போயிருந்தால் அது ரொம்ப எனக்கு செலவு வச்சுருக்கோம். ஒரு பெரிய காரு நடுவில் போகும்போது என்ன ஆயிருக்குமே அது தெரியாது எனக்கு. ஆனால் கத்தர் வந்து நான் ஒவ்வொரு நாள் போகும்போது ஜோம் பண்ணிட்டு தான் போவேன். ஆனால் கத்தர் கிருபையாக எனக்கு பாதுகாத்து கொடுத்தாரு. கத்தர் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. 4 மாதத்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருந்தப்போ
எனக்கு வந்து கண்ணில் அடிபட்டுடுச்சு, கண்ணாடி குத்தி அதை அங்கே வந்து கீழே ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டேன். ஊருக்கு போனாலே ஏதாவது ஒரு அடிபட்டு ரத்தம் சிந்துது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் தம்பி மறிச்ச போன பிறகு நான் ஊருக்கு திரும்பவும் போய் அங்கே கிடக்கிற கல்லெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக போடுங்கன்னு சொல்லிட்டு வேலை வச்சுட்டு தான் இருந்தேன். சும்மா அந்த கல்லில் போய் நான் கொஞ்சம் கையை வச்சு ஆட்டினாங்க, ஏன்னா பூச்சிருக்கு பசங்க பயப்பட போகிறாங்கன்னுட்டு. பார்த்தா டப்புன்னு என் காலில் விழுந்து ரத்தம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கால் வந்து ரொம்ப பெரிய விரல எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த நகத்தை பேத்தி எடுத்துட்டாங்க. பயங்கரமாக அந்த கால் வந்து 2 மாதம் ஆச்சு என் கால் ஆடுறதுக்கு. ஆனாலும் ஆண்டவர் அந்த கால் வந்து பாதிப்பு இல்லாமல் அந்த நகத்தோடு அதை எடுத்துட்டு அதை காய வச்சு எனக்கு ஒரு டாக்டரில் சிஜிஹெச் மூலியமாகவும் வந்து எனக்கு காமாட்சியில் வந்து சர்ஜரி டாக்டர், பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர் வந்து நல்லா பார்த்து காலுக்கு ஆடுற மாதிரி மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்து ஆயில்மெண்ட்டு கொடுத்து கால் பெரிய விரல் நல்லா காஞ்சி போச்சு. அந்த பாதிப்பு இல்லாமல் ஆண்டவர் வந்து அதை சுகம் பலன் கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி. ஸ்தோத்திரம். போன இயர் வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனல் ரீசனால் வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு. அப்போ வந்து டாக்டர் ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸ்கேன் எடுக்கும் போது வந்து பிசிஓடி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, குரோமோசோம் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாமே சேர்த்து ஒரு 3 மாதம் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பீரியட்ஸ் ஆகும். சரி, நான் விட்டுட்டேன், அதை பார்க்கக்கூடாது. சரியா எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு சரியாகாது, ஏன்னா அக்காவுக்கும் இருக்குது, கண்டிப்பாக நம்மளுக்கும் கண்டிப்பாக இருக்கும் இது லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்திரை மட்டும் போட்டுட்டு கேர்லெஸ்ஸாக விட்டதுக்கப்புறம் மே மந்த்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும். ஜூன் மந்த்து செக் பண்ணுறதுக்கோசம் திரும்ப ரீஸ்கேன் எடுக்க சொல்லிவிட்டு வேறு டாக்டர்கிட்ட போனோம். நான் ஸ்கேன் எடுக்கணுமா, எடுத்தால் இவங்க இதை தான் சொல்ல போகிறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ எங்கள் ஆன்ட்டி ஒருத்தங்க வந்து அன்றைக்கி நைட்டு நான் ஸ்கேன் எடுக்க போகிறேன்னா அன்றைக்கி நைட்டு அவங்க அனுப்புகிறாங்க, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அது எனக்கு அனுப்பணுன்ற அவசியம் இல்லை. அந்த டைமில் எனக்கு டக்குன்னு அனுப்பின உடனே சரி ஏசப்பா நம்மக்கிட்ட பேசுகிறாரு, நம்ம ஏன் இன்னுமே வந்து ரொம்ப அலட்சியமாக இருக்கோம், கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு நம்ம போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் மண்டே சண்டே 2 நாள் போயிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டு, ஏசப்பா எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன், ஆனால் எனக்கு ஒரு பக்கம் இருக்கும்னு தோணுது, ஆனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட கொடுக்குற வரைக்குமே சிரிச்சுட்டு தான் இருந்தேன். எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பார்த்துட்டு, உனக்கு ஒன்றுமே இல்லைம்மா, நீ நல்லா தான் இருக்க, ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது, நீ ஏன் வந்து ரொம்ப பயந்துட்டுருக்க, இருக்கிற டேப்லெட்டை 3 மந்த்து எடுத்துக்கோ, பிசிஓடி உனக்கு எதுவுமே கிடையாது, குரோமோசோம் லெவல் எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லும் போது நான் அப்படியே என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த 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 அவங்க சொன்னாங்க, ஆல்ரெடி பிஃபோராக பார்க்கும்போது எனக்கு இருக்கும் தான் டாக்டர், நீங்கள் டேப்லெட் கொடுங்கன்னு சொன்னேன், நீ வந்து கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. உன் கடவுள் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு, நீ வந்து ரொம்ப அலட்சியமாக இருக்க, நீ அவரை பாரு, நீ வந்து அவருக்கு ப்ரையாரிட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அவங்களுமே இந்து தான், ஆனால் அவங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குன்றனால என்ன சொன்னாங்க. சரி நான் வந்துட்டு அப்புறம் ஒரு 1 மந்த்தாக வந்து நான் இதுக்கு மேலே ஆசைப்பட மாட்டேன், ஆனால் ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டேன். இது கிடைக்குமா கிடைக்காதுன்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு 2 வாரம் போராடினேன் கிடைக்கும்ன்றதுனால. அதுக்கப்புறம் சரி ஏசப்பாக்கு சித்தரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு அலட்சியமாக விட்டுட்டேன். அது வேணாம் அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடும்போது அம்மா வந்து ரொம்ப, நீ போய் எதுனா வச்சு கூட வாங்கிக்கோ, நீ ஏன் மூஞ்சி இப்படி வச்சிட்ருக்க, போய் வாங்கு, உனக்கு வேணுன்றல. இல்லை நான் எது மேலே ஆசைப்படல, ஆனால் ஏன் கிடைக்க மாட்டேதுன்னு தெரில, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடும்போது என் ஃப்ரெண்டு வந்து அவள் சொன்னான், நீ வாங்கடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எங்கள் மேம் மூலயமா வந்து கையில் கிடைக்காம போய் அதுக்கப்புறம் அது ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் 1 வீக்காக கிடைக்காம போய் எனக்கு கர்த்தரோட கிருபையெல்லாம் நான் சபையில் வந்து போன வாரம் உட்காரும் போது ஏசப்பா உங்கள் சித்தம் தான் கிடைக்கிற எல்லாம் ரிட்டர்ன் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணும்போது அன்றைக்கி நான் ப்ரேயர் முடிச்சுட்டு ஈவினிங் போகிறேன், எனக்கு அந்த பொருள் என் கையில் கிடைக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு சோத்திரம், ஆனால் இது ரொம்ப அதிகமான காஸ்ட்டு தான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா எனக்குள்ளே பேசினது, நீ ஆசைப்படுற
ஆனால் எனக்கு இது விருப்பம் இல்லை, ஆனால் நீ ஆசைப்படுறதுனால நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த இடத்துல வந்து அந்த 2 விஷயத்துலையுமே கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருன்றதை நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். போன வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கும் நான் அனுபவித்த வலிக்கும் என் தேவனை கர்த்தர் இந்த வருஷம் என்னை பரிபூர்ணமாக நடத்துகிறாரு. அதுக்காக கர்த்தருக்கு கோடான நன்றி. தேவன் நீ எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ.